வெல்கம் டு உதனிசா எஜுகேஷன். 10th மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரியில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை எக்ஸாம்ல கண்டிப்பா அட்டன் பண்ணிட முடியும். வாங்க இப்ப சம்முக்குள்ள போலாம். பாருங்க, சம் என்ன கொடுத்திருக்காங்க? ரூட் ஆஃப் 1 plus cos theta by 1 minus cos theta. என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும்? கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டான்னு ப்ரூஃப் பண்ண போறோம். முதல்ல இது மாதிரி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாலே LHS எடுத்து RHS ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் முதல்ல எடுத்து எழுதிடுறேன். LHS சைடு ரூட் ஆஃப் 1 plus cos theta by 1 minus cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூட்டுக்குள்ள 1 plus cos theta by 1 minus cos thetaன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்ம நீங்க கண்ணுல பாத்துட்டீங்கனாலே எதுவுமே யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இங்க என்ன சைன் இருக்குன்னு பாருங்க. கீழே டெனாமினேட்டர்ல என்ன சைன் இருக்குன்னு பாருங்க. 1 minus cos theta 1 minus cos theta. இந்த 1 minus cos thetaக்கு பதிலா நீங்க 1 plus cos thetaன்னு எடுத்து நியூமரேட்டர் டெனாமினேட்டர் ரெண்டு இடத்துலையுமே மல்டிபிள் பண்ணிருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெனாமினேட்டர்ல கீழே என்ன சைன் இருக்குதுன்னு பாருங்க. மைனஸ் இருந்ததுன்னா இதே நம்பரை அப்படியே எடுத்து மைனஸ்க்கு பதிலா பிளஸ் போட்டு நியூமரேட்டர் டெனாமினேட்டர் ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ணிருங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது பாருங்க, இதுவும் 1 plus cos theta, இதுவும் 1 plus cos theta, ரெண்டுமே 1 plus cos theta தானே. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 plus cos theta whole squareன்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்குதுன்னு பாருங்க. 1 minus cos theta 1 plus cos theta. கீழே என்னடா இருக்கு? 1 minus cos theta 1 plus cos theta. இது நம்ம 8th படிச்ச a minus b into a plus b ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஸோ a minus b into a plus b, அதோட ஃபார்முலா வேல்யூ என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலா என்ன இருக்கு? 1, பிக்கு பதிலா cos theta. அப்ப a ஸ்கொயர்னா என்ன எழுதுவீங்க? 1 ஸ்கொயர், b ஸ்கொயர்னா cos ஸ்கொயர் theta அப்படின்னு எழுதிடணும். 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் theta, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அவ்வளவுதாம்மா. இதை இன்னொரு தடவை கவனிங்க. 1 plus cos theta into 1 plus cos theta ரெண்டுமே சேம் வேல்யூ. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 1 plus cos theta whole square. கீழே டெனாமினேட்டர்ல 1 minus cos theta 1 plus cos theta, a plus b a minus b ஃபார்முலா. அதோட வேல்யூ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் theta அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க. மேல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1 plus cos theta whole square அப்படின்னு இருக்குமா. கீழே 1 minus cos square theta 1 minus cos square theta அப்படின்னா அது எதோட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா sin square thetaவோட வேல்யூ. 1 minus cos square theta அதோட வேல்யூ வந்து sin square theta. இது ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியில இருக்கு. சோ இந்த 1 minus cos square thetaக்கு பதிலா நீங்க sin square theta எழுதிருங்க. அப்போ நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது 1 plus cos theta whole square is dividing by sin square theta. நியூமரேட்டர் டெனாமினேட்டர் ரெண்டு இடத்துலயுமே நமக்கு ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிறதுனால ரெண்டையுமே ஸ்கொயர் கேன்சல் பண்ணிருங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1 plus cos theta. ஸ்கொயர் அங்க கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 plus cos theta. டெனாமினேட்டர்ல sin ஸ்கொயர் theta இருக்கு. ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம்னா sin theta அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த sin theta 1க்கும் காமன், cos thetaவுக்கும் காமன். சோ என்ன பண்ணிக்கலாம்? தனித்தனியா எழுதிக்கோங்க. 1 is dividing by sin theta plus cos theta by sin theta. அதாவது இந்த sin theta 1க்கும் காமன், cos thetaவுக்கும் காமன். சோ நம்ம அதை எழுதுறப்ப எப்படி எழுதலாம்? 1 by sin theta plus cos theta by sin theta அப்படின்னு எழுதலாம். 1 by sin theta
சைனோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ என்னது? கொசிகன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவோட வேல்யூ என்னதுடா? காட் தீட்டா. காஸ் பை சைன்னா காட்டு, 1 பை சைன்னா கொசிகண்ட். 1 பை சைன்னா கொசிகண்ட் தீட்டா, காஸ் பை சைன்னா காட் தீட்டா. அவ்வளவுதான்டா. கொசிகண்ட் தீட்டா பிளஸ் காட் தீட்டா. அதான அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிற ஆன்சர். அவ்வளவுதான். இது வரைக்கும் செஞ்சீங்கன்னா 2 மார்க் போட்டுருவாங்க. தேங்க்யூ.